ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட 5th தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு. ஸோ அதனால தான் வீடியோ போடும்போது இவ்வளோ டிலேயாக போடுறேன். 6 days ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட 4 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ போடுறேன், ஓகேவா? ஒரு ஸ்மால் இன்ட்ரோவோட போயிடலாம். நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஹீரோட இன்ட்ரோ நம்ம கதைகளே பார்ப்போம், ஓகேவா? நீங்கள் எப்படின்னா ரொம்ப துருன்னு இருக்க பொண்ணு. அதே மாதிரி ரொம்ப புக்ஸ்லாம் படிப்பீங்க. புக்ஸ்னால் ஸ்டோரி புக்ஸ், ஓகேவா? இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இது கொஞ்சம் ஹார்ட் ஸ்டாண்ட்கானது, ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிடிச்சவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நீங்கள் தான் ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க. செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இந்த ரொமான்டிக் சைடு பயன் நீ எதிர்பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதை விட இன்னும் ரொமான்டிக் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரியல் லைஃப்பில் தான் அதுக்குள்ளே நடக்காது. அட்லீஸ்ட் புக்கிலையாவது பார்த்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆகிருக்கும். நீங்கள் போய் அப்படியே படுத்துட்டீங்க. செம்ம டயர்டு. நீங்கள் நல்லா செம்மையாக ஊர் சுற்றிருப்பீங்க. பிகாஸ் இன்னைக்கு சண்டே. ஸோ செம்மையாக சுற்றிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பேர் ரிஷிகா. ஸோ அப்படியே நல்லா செம்மையாக தூங்கிட்டீங்க. அப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். மார்னிங் போனோன்னு உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படியே வாசலே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. மச்சி என்னடி பண்ணுற? உனக்காக தான் வெங்காயம் வெயிட் பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம் வா, டைம் ஆகிடுச்சு. வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அங்கே போனால் ப்ரொஃபஸர் அங்கே அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. உங்கள் 2 பேருக்கும் எத்தனை மணி கிளாஸு? அப்படியே 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க. நான் உங்கள் 2 பேரை தான் கேட்டேன். சார், இட்ஸ் 9 o'clock சார். இப்போது டைம் எத்தனை? 9:30 சார். அப்போது அரை மணி நேரம் நில்லுங்க. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, இப்போ அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகாதா அப்படின்ற மாதிரி. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிகிட்ருக்க. அது நீ லேட்டாக வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி கூட பேசக்கூடாது போலையே. நல்லா காதில் விழுது. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூப்புறா. சரி பார்த்துக்கலாம், வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் 1/2 hour கழிச்சு போய் உட்காருங்க. அப்படியே உங்களே தான் முறைச்சிட்ருக்கிறாரு அவர். இவன் வேற உள்ளே முறைச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே என்ன பார்வை, படி ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் கிளாஸ் நடத்துகிறாரு. ஸோ இப்படியே டைம் போயிருக்கும். இப்போது உங்களுக்கு பிரேக்கு. ஏய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டுட்ருக்கா. என்னடி தூங்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? மாடு, உனக்கு கதை புக்குனா ரொம்ப பிடிக்கும்ல, நான் ஒன்று சஜஸ்ட் பண்ணவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த புக்கு பேர் டார்க் ரொமான்டிக் டி. அந்த புக்கை படித்தா அது அப்படியே ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரியே இருக்குமா? என்னடி சொல்கிற, உண்மையாலுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நான் சில பேர் படித்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவள் சஜஸ்ட் பண்ணாடி, இந்த புக்கை வேணால் படித்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அவள் கொடுக்குறா. அந்த அட்டையே செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கும் போலடி, ரொமான்ஸ்லாம் எப்படி பக்காவாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பரிசு பேக்குள்ளே வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வச்சுட்டு, சரி மச்சி, இது மட்டும் செம்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு செம்மையாக ட்ரீட் வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்புறமே ட்ரீட் வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்புறம் கிளாஸ் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் லைக் அந்த புக்கை ஒரு 2 daysக்கு உங்களால் படிக்க முடியல. ஏதாவது ஒரு வேலை வந்துடும், காலேஜ் ஒர்க்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி பிஸி ஆகிட்டீங்க. உங்களுக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் செம்மையாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க, அவரும் ஏதாவது ஒன்று கேட்டுருவார். இப்படியே தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ இன்றைக்கி தான் 3rd day. இன்றைக்கி தான் அந்த பேக்கை பார்க்குறீங்க. ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு புக்கு கொடுத்தாலே, இன்றைக்கி படித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் அந்த புக் எடுக்கிறீங்க. செம்மையாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே பார்த்துட்டு, ஓகே அப்படியே லைட்டு ஒரே ஒரு லைட்டு போட்டு
அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்து அந்த நிலவை பார்த்து அழகாக படிப்போம். அப்போ தான் அந்த மூடுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. செம்மையாக இருக்கு. ஸ்டார்டிங் பார்க்குறீங்க, அந்த இதை பார்த்தா லைக் அந்த ஹீரோ நேம் வந்து பார்க், அந்த ஹீரோயின் நேம் வந்து ஜெசிகா. ஸோ நீங்கள் அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம அந்த கதையில் வந்து புக்கில் அப்படியே ரீட் பண்ணுறத நான் உங்களுக்கு அப்படியே ஸ்டோரியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பார்க்குக்கும் லைக் அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல ஜெசிகா, ஸோ அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடக்குது. இந்த மேரேஜ் வந்து ரொம்பவே ஈஸியாலாம் நடக்கவே இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து லைக் ரொம்ப புவர், ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒரு ராணி. இந்த ரீசன்னாலே பயங்கரமான சண்டை நடந்திருக்கும் அவங்க வீட்டு 2 வீட்டுக்குள்ளேயுமே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு இந்த மேரேஜ் பண்ணுறாங்க. பார்த்தியா அந்த காலத்தில் எப்படி இருக்கு? சரி மீதி படிப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது லைக் அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி இன்றைக்கி தான் அவங்க ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அவங்க 2 பேருமே உட்காந்துருக்காங்க. ஸோ ஜெசிகா சொல்லுங்க பார்க். ஜெசிகா என்னோட நேம் சொல்லி கூப்பிடு. ஜிமின் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஜிமினா நல்லா இருக்கே, ரொம்பவே நல்லா இருக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஸ்ட்ரைக் ஆகுது, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. சரி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம 2 பேரும் இந்த லைஃப்காக எவ்வளோ காத்திருந்தோம், இப்போது அது நிஜமாயிடுச்சுல்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க. இதை நான் தினமும் நைட்டில் யோசித்து பார்ப்பேன். அது கனவாக மட்டும் போயிடுமோன்னு நினச்சேன், ஆனால் இது இன்றைக்கி தான் நினைவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜெசிகா. ஸோ ஜிமன் அப்படியே அவகிட்ட வரான், அவளோட ஐட்டோவை பார்க்குறான். அந்த அளவுக்கு அந்த ஹையில் காதல் தெரியுது. அந்த கண்ணுக்குள்ளே, ஜெசிகா கண்ணுக்குள்ளே ஜிமன் மட்டும்தான் தெரியுறான். ஸோ அப்படியே அவளை லே டவுன் பண்ண வைக்கிறான். ஸோ அப்படியே அவளை அப்படியே லே டவுன் பண்ண வச்சு அவளோட ஜா லைனில் அழகாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதை படிக்க படிக்க அப்படியே எச்சு அப்படியே முழுங்குறீங்க. ஆஹா இதுக்கப்புறம் என்ன வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அவளோட நோஸ் டிப்பில் வந்து அழகாக க்யூட்டாக ஒரு பைட் பண்ணுறான். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜிமன் சொல்லு ஜெசிகா, நீ ஏன் எனக்காக இவ்வளோ தூரம் போராடுற? ஏன்னா உன்னை மட்டும்தான் நான் காதலிக்கிறேன், இந்த உலகத்தையே உனக்காக கொண்டு வருவேன் ஜெசிகா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியே அவன் காதலில் முழுகிட்டா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது அவன் நெக்கில் அவளோட ஸ்மெல், உன்னோட மனமே ரொம்ப நல்லா இருக்கு ஜெசிகா அப்படின்றான். எல்லாமே உனக்காக தான் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெக்கில் கிஸ்ஸஸ் ட்ராவல் ஆகி ஸோ அவங்க 2 பேரும் மேக் அவுட் செஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. அப்படியே டக்குன்னு புக்கை மூடி வச்சிட்டிங்க. என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்குது, சே என்னமோ நினச்சனே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த புக்கை அப்படியே பெட்டு கீழே வச்சுட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு லைக் எப்படி சொல்லணும்னா ரெண்ட் எடுத்துருக்கீங்க ஒரு வீட்டில். ஆக்சுவலாக மாடி போர்ஷன், ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் வந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, யாருமே கிடையாது உங்கள் கூட. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே போய் படுத்துட்டீங்க. என்னென்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷையில் நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு மிட் நைட் போல் உங்களுக்கு கனவு வருது. யாரோ உங்கள் சேனல் வழியாந்து குதிச்சு வராங்க, உங்ககிட்ட அப்படியே நடந்து வராங்க. உங்களால் அது உணர முடியுது, பட் கண்ணை திறக்க முடியல. அந்த கனவு அவ்வளோதான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கிஸ் அவ்வளோ டீப்பாக இருக்குது.
ஸோ செம்மையாக சக் பண்ணுறான், செம்மையாக பைட் பண்ணுறான். ஸோ பயங்கரமான கிஸ்ஸஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த கதையில் வந்த மாதிரி அவன் ஜாலைனில் கிஸ் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி அந்த நெக் லைனில் அப்படியே அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸோ உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணுறான், நோஸ் டிப்பில் பைட் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த கிஸ்ஸஸ் நெக்கில் ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுது. ஸோ அப்படியே உங்கள் செஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கை ட்ராவல் ஆகுது. அப்படியே அங்கே அவன் உங்கள் கூட மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே கண் முழிக்கிறீங்க. என்னது இது? என்ன கனவுடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பு அப்படியே நீங்கள் அப்படியே அப்படியே கிட்டத்தட்ட இப்படி 2 கையும் இப்படி பிடிச்சிப்போம் தெரியுமா, க்ராஸ் பண்ண மாதிரி. ஸோ அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. ரியலாக நடந்த மாதிரியே இருக்கு. என்ன இப்படி இருக்கு கடவுளே ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பயந்துட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்படியே நீங்கள் காலேஜுக்கும் போயிருப்பீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஏ பயன், என்னடி ஆச்சு காலையிலேருந்து ஏதோ கனவு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் மாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு அடி தான். சொல்லிடி, என்ன பைத்தியம் மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. இல்லை ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்கிறீங்க. மென்டல், அதுக்காடி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்க, எதா ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒரு கனவு. என்ன கனவு? மேட்ரு பண்ணுற கனவு. என்ன அப்படின்றா. இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமாளிச்சிட்டிங்க. இப்படியே வந்து ஒரு 2 days ஆகியிருக்கும் நீங்கள் அந்த புக்கு பக்கமே போகல. ஆனால் உங்களுக்கு ஒரு பயம், ஒரு வேளை ரியலாக நடக்குதோ, நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் அப்படியே அப்படியே விட்டுட்டீங்க. 3rd day நீங்கள் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கும், நம்ம வேற பாதியிலே நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் அப்படியே திரும்புது. இப்படியே மார்னிங் 2 பேருமே பெட்ஷீட் போட்டு லே டவுன் ஆகியிருக்காங்க. ஜிமின், சொல்லு ஜெசிகா, இந்த இரவை நான் மறக்கவே மாட்டேன். என்னோட கனவை நனவாக்கியிருக்க. ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஜெசிகா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லியிருப்பான். ஸோ 2 பேருமே ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹக் வந்து வார்மாக இருந்திருக்கும். ஸோ இப்படியே வந்து மார்னிங் ஜெசிகா சமைச்சிட்ருக்கா. ஸோ அப்போது ஜிமின் அப்படியே வந்து பின்னாடி பேக் ஹக் பண்ணுறான். ஜிமின், என்ன மார்னிங்கே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க. என்னோடய ஒய்ஃப் ஜெசிகா இப்படி இருக்கும் போது நான் அப்படி இருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதை பார்த்து ஜெசிகா ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஜிமின் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஈவன் வித்தவுட் எனிதிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏய் ஜெசிகா என்ன மார்னிங்கு என்ன சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் சிரிச்சுக்கிட்டே. ஜிமின் லெட்ஸ் ஹாவ் ஃபன் அப்படின்ற மாதிரி கிச்சனில் 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவன் கிச்சன் கவுண்டரில் உட்கார வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கேயே ஒரு பியூட்டிஃபுல்லான மேக் அவுட் செஷன் நடக்குது. செம்ம இன்டென்ஸாக நடந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறீங்க நீங்கள் டப்புன்னு அந்த புக்கை மூடி வச்சுட்டு, என்னடா இது, இந்த புக்கு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் போல், கதையே இல்லை, கதைக்கு பதிலாக மேட்ரு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே புலம்பிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டிங்க. ஸோ அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அப்படியே வேர்த்து கொட்டுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே உங்கள் கனவில் அந்த ஒரு பையன் திருப்பியும் வரான். வந்து உங்ககிட்ட திருப்பியும் அந்த கிச்சனில் நடந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அவன் இடுப்பை பிடிச்சி அவன்கிட்ட இழுத்துருப்பான். அதாவது ஜெசிகாவை இழுத்த மாதிரி உங்களையும் இழுக்கிறான். ஸோ அப்படியே இழுத்து பயங்கரமாக கிஸ் பண்ணுறான், செம்மையான கிஸ் பண்ணுறான்.
ஸோ கெஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை திருப்பியும் ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமான மேக்கப் செஷன் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த கனவுலேருந்து முழிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக மார்னிங் அப்படியே வேர்த்துருக்கு. ஏன் எனக்கு எல்லாமே ரியலாக நடக்கிற மாதிரி இருக்கு? எல்லாமே அந்த புக்காலையா? ஒரு வேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்ப செக் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு லைட்டாக பாடி பெயின் இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆனால் ஒரு வேளை நம்ம கனவுல அப்படி யோசிக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதை விட்டுட்டீங்க. ஸோ இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் சேம் இதே ரிப்பீட் ஆகியிருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த புக்கை நீங்கள் படிக்கிறதே விட்டுட்டீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே, அதாவது நீங்கள் சாட்டர்டே இப்போது, ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பிட்டுருக்கீங்க வெளில போகிறதுக்காக. பயன் இந்த ரெட் கலர் ரொம்ப அழகாக இருக்கு உனக்கு. என்னை கட்டிக்க போகிறவன் கண்டிப்பாக கொடுத்து வச்சுவேன். இவ்வளோ அழகாக அவன் மட்டுமே எடுத்துக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பேபி கேர்ள், உனக்கு இந்த ரெட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தொம்முன்னு அந்த ஃபோனை அப்படியே போட்டிங்க பெட்டில். வாட் த ஃபக், யார் அது ஏன் ரூம்குள்ளே நான் இங்கே பண்ணுறது? அவனுக்கு எப்படி தெரியும்? இல்லை அந்த ஸ்ட்ரேஞ்சர் யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஃபோனை அப்படியே திருப்பியும் ஒரு பயத்தோடைய கை அப்படியே உதறது உங்களுக்கு. அந்த ஃபோனை எடுத்து அப்படியே பார்க்குறீங்க. ரொம்ப ஷாக் ஆகாத, நீ ஷாக் ஆனாலும் செம்ம ஹாட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி இன்னொரு மெசேஜ். நீங்கள் அப்படியே போட்டு அப்படியே வேர்த்துது உங்களுக்கு. யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கங்கே பார்க்குறீங்க. எங்கேயோ நீங்கள் ஒரு பிளாக் டாட் பார்க்குறீங்க. அந்த இடத்துல கேமரா மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேமராவை எடுத்து அப்படியே பார்க்குறீங்க. அந்த குட்டியோண்டு வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஷேப்பில் குட்டியோண்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கேமரா. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே எடுத்து உடச்சி தூக்கி போட்டுறீங்க. ஒரு வேளை இந்த கனவுல உண்மையாக இருக்குமோ? இல்லை இல்லை, என்னை யாரோ பார்க்குறாங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. எதுவும் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் அப்படியே இது பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி வெளியிலையும் போடல, அப்படியே போய் பத்திரமா அப்படியே உட்காந்துட்டீங்க. பயப்படுறீங்க பயங்கரமாக. ஒரு வேளை யாராவது நம்மளை ஸ்டாக் பண்ணுறாங்களா என்னன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்படியே வந்து ஒரு 3 days ஆகுது. நீங்கள் காலேஜ் யூஷுவலாக போகிறீங்க. இருந்தாலும் நீங்கள் யாராவது உங்களை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு வெளில பார்க்குறதாகட்டும் சரி, நீங்கள் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரதாகட்டும் சரி. ஸோ இப்படியே போகுது டேஸு. ஸோ நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்திருப்பீங்க. பார்த்தா உங்கள் டோர் ஸ்டெப்பில் ஒரு புக்கே இருக்குது. ஸ்வீட் ஹார்ட், நீ ரொம்ப டயர்டாக இருந்திருப்ப, டேக் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் அந்த அதை பார்த்தோன்னே தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே ஓடிட்டீங்க. இதை பற்றி யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில. பேசாமல் ரிஷிகா கிட்ட சொல்லிடலாமா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. யார் அது அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஆனால் சொன்னால் அது அவன் வந்து இன்னும் ஏதாவது பண்ணிடுவான்னு உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. என்னாச்சுடி, என்னமோ சொல்ல வந்த? ஒன்றும் இல்லடி, ஏதோ மார்க்கமாக தான் இருக்க நீனு. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலிக்குது. சரி ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடு, நான் வேணால் சார்கிட்ட சொல்லிக்கிறேன். இட்ஸ் ஓகேடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இருந்தாலுமே உங்களை யாரோ ஸ்டாக் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் சரி அந்த புக்கை படித்தா தானே வரான், அது யாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கை எடுக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு பயம், ஒரு வேளை நம்ம வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துட்டானா? நீங்கள் அது எதுவுமே பண்ணலை. ஸோ அந்த புக்கை திருப்பியும் தூக்கி அங்கே அப்படியே ஓரமாக கிடச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். திரும்பியும் புக்கேஸ், நீங்கள் போகிற இடத்தெல்லாம் யாரோ வந்து உங்கள் டே குட் டேவாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. அது யாருன்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்க எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க தான் சொல்ல சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆகியிருக்கும். நீங்கள் அந்த புக்கு படிக்கிறதும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ காலேஜில் நீங்கள்
ஆஸ் யூஷுவல் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேகமாக வாஷ்ரூம் போகிறீங்க. அப்படியே போயிட்டு அங்கே பார்த்தா பயங்கரமாக வாமிட் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. என்னாச்சு எனக்கு மார்னிங்லேருந்து இப்படி இருக்கு? பீரியட்ஸ் வர 2 மந்த்து வரவே இல்லை. என்னாச்சு எனக்கு? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஒருவேளை ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி இது? சரி, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அங்கே ஹாஃப் டே சொல்லிவிட்டு லீவ் சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. தென் வந்து வீட்டுக்கு போயிட்டு ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணுறீங்க. அதில் ப்ரெக்னென்ட்டுன்னு வருது. வாட்? ப்ரெக்னெண்ட்டா? என்னது என்னது? இதை யார் பண்ணா? வயன் போச்சு வயன். யாரோ வாழ்க்கையில் விளையாடுறாங்க. யாருன்னு தெரியலையே. யாராக இருக்கும்? நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ உங்களுக்கு சரி அந்த புக்கை படித்தா தான் நான் வரான். நான் அந்த புக்கை இன்றைக்கி படிக்கிறேன். இன்றைக்கி யாருன்னா தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அன்றைக்கி அந்த புக்கை படிக்கிறீங்க. ஸோ படிச்சுட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ நீங்கள் தூங்கின கொஞ்ச நேரத்தில் யாரோ அந்த பால்கனி கதவு இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து வராங்க. ஸோ மாடி ஏறி அப்படியே குதிச்சு ஸோ உங்கள் ரூமுக்கு உள்ளே வந்துட்டாங்க. கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அந்த சத்தம் கேட்டோன்னே அமைதியாகிட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் உங்கள் கிட்ட வந்து ஏதோ ஒரு பவுட்ரு வந்து கையில் எடுத்துகிட்டு வரான். ஸோ அது உங்கள் கிட்ட போடுறதுக்குள்ளே நீங்கள் அந்த அப்படியே அவனை தள்ளி விட்டுறீங்க. ஸோ அவன் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டான்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி கீழே விழ போகிறான். ஸோ அதில் அவன் போட்டிருந்த ஒரு மாஸ்க்கு கீழே விழுந்துடுது. பிளாக் ஹூடி தான் போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே அவன் அந்த அப்படியே திரும்புவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. யார் நீ? என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணமா? சொல்லு, யார் நீ? நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே கேட்குறீங்க. அவன் அப்படியே திரும்புகிறான். அங்கே பார்த்தா நிற்கிறது பார்க் ஜிமன், யுவர் ப்ரொஃபஸர். அப்படியே நீங்கள் ஷாக் ஆகி அப்படியே அந்த பெட்டிலே இந்த கார்னரில் போய் உட்காந்துட்டீங்க. சார், நீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? அவன் அப்படியே பார்த்துட்டு, எனக்கு வேற வழி தெரியல வயன். உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் காலேஜில் பார்த்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என்னோட பாய்ஃப்ரெண்டு. உன்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால்தான் உன் அட்டென்ஷனை ஏன் பக்கம் திருப்பணுன்றதுக்காக தான் உன்கிட்ட ஹாஷாக நடந்துக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஒரு நாள் கூட ஒழுங்காக என்கிட்ட பேசினது கிடையாது. எப்போ பார்த்தாலும் நமக்குள்ளே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால்தான் இப்படியாவது உன்கிட்ட நெருங்கணும்னு நினச்சேன். அதனால்தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த புக்கை கொடுத்து படிக்க சொன்னேன். அது மட்டும் இல்லை, இந்த ஜன்னல் திறந்து படிக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் எவர் ரூல்ஸே. அந்த ரூல்ஸ் படி நீயும் இந்த ஜன்னல் திறந்து வச்ச. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே இந்த ரூமோட கீ என்கிட்ட கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த ரூமை யூஸ் பண்ணி தான் வர ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான். ஆனால் உன் ஃப்ரெண்டு ரிஷிகா, அவள் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டில் உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பெருசாக உன்னை பார்க்க மாட்டேன்னு நினச்சேன். 2வது முறையாக தான் அந்த காலேஜில் பார்த்தேன். அதை என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் கூட வச்சுக்கோ. உன்னை பார்த்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், யூ ஆர் மை எவ்ரிதிங்னு. நான் அப்ரோச் பண்ண விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு வேணும் வயன். உனக்காக நான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன்.
நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. என்ன பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? உன்னை நான் சேரா மட்டும்தான் பார்க்குறேன். ஆனால் நீ என் லைஃபை கெடுத்துட்ட. என் லைஃபே போயிடுச்சு. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உன்னால உன்னால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி டெரராக பேசிகிட்டு இருந்தான்ல, அப்படியே அவன் மூஞ்சு சாஃப்டாக மாறிடுது. உண்மையா வயன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் பயப்படுறீங்க. கிட்ட வராத, போயிடு. நீ ஒரு சீப் ஸ்டாக்கர். இங்கே இருந்து போயிடு. வயன், என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு. உன்னை நெருங்கணும்னு நினச்சேன். அதான் உன்னை எங்கே போனாலும் அப்சஸ்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்னை மன்னிச்சிடுவான். ஆனால் ஆனால் நான் அப்ரோச் பண்ண விதம் வேணால் தப்பாக இருக்கலாம். ஆனால் உன்னை மனசார விரும்புகிறேன் வயன். ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ். ப்ளீஸ் வயன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதை வச்சு என்னை அக்செப்ட் பண்ண சொல்கிறேன். என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. என் வாழ்க்கையை உன்னால் போயிடுச்சு. எப்படி உன்னை என்னை அக்செப்ட் பண்ண சொல்கிறேன்? என் கண்ணு முன்னாடியே முழிக்காத. இங்கேருந்து போயிடு, இங்கேருந்து போயிடுன்னு சொன்னேன். வயன் வயன், நீ ப்ரெக்னெண்ட்டா? நீ மட்டும் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோ, இந்த கத்தியால் குத்திக்கிட்டு நானும் செத்துருவேன், என் குழந்தையும் செத்துரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த கத்தியை அப்படியே வயிற்றுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. வயன் வயன், நோ நோ வயன், நோ. சரி சரி, நான் போகிறேன். இந்த வீட்டில் எங்கே கேமரா இருக்குது சொல்லு, எங்கே கேமரா இருக்குது? அதுக்கப்புறம் அவன் எல்லா இடத்தையும் காட்டுறான். இங்கே ஒரு கேமரா கூட இருக்கக்கூடாது, நீ ஒரு கேமராவில் கூட என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கேமரா எல்லாத்தையுமே எடுத்துட்டான். இதுக்கப்புறம் இங்கே ஒரு கேமராவும் இல்லை வயன். என் மேலே இல்லை, குழந்தை மேலே சத்தியமாக சொல்லு. இதுக்கப்புறம் பெட்கிட்ட ஒரு கேமரா வந்திருக்கும், அந்த கேமராவும் எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் எந்த கேமராவும் இல்லை, குழந்தை மேலே சத்தியமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, இங்கேருந்து போயிடு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து போகிறான். உங்கள் ஸ்டொமக்கே பார்க்குறான். ஐம் சாரி வயன், ஐம் ரியலி சாரி அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போகிறான். நீங்கள் அந்த கதவை டாப்பாக போட்டுட்டு பயங்கரமாக அழுதுருப்பீங்க. இது எல்லாமே என்னை சுற்றி நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டு கூட என்னை ஏமாத்திட்டான். எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணனே தெரியல. போச்சு, எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் எனக்குன்னு என்ன இருக்கு? யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. அந்த வீடு பூட்டியிருக்கு, அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஸோ அங்கே அதுக்கப்புறம் பக்கத்தில் விசாரித்தா யாருக்குமே எதுவுமே தெரியல. பிகாஸ் நீங்கள் நைட்டோட நைட் தான். ஸோ அங்கேருந்து போயிருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே வந்து சொல்கிறா ஜிமன்ட்ட, அண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னு தான் எல்லாமே பண்ணேன், ஆனால் இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட இல்லை. என்ன சொல்கிற? வயன் இல்லையா? வயல் இல்லை, வயன் எங்கேயோ போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் போய் பார்க்குறான், அந்த வீடு காலியாக இருக்குது, உள்ளே இருந்த பொருள்லாம் அப்போ அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும்தான் போயிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் தேடி தேடி பார்க்குறான், நீங்கள் எங்கேயுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட இப்படியே வந்து ஒரு 2 years ஆகியிருக்கும். ஸோ ஜிமன், உங்களை தேடாத இடம் கிடையாது. உங்களை பார்க்கணுன்னு எல்லா ஊர்லேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து செக் பண்ணுறான். ஆனால் யாருக்குமே நீங்கள் எங்கே போனீங்கன்னு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ இப்படியே வந்து அந்த 2 years ஆகுது. ஒரு நாள் நீங்கள் ஜிமனை பார்க்க வரீங்க. ஸோ ஜிமன் ஆஸ் யூஷுவல் ப்ரொஃபஸர் வேலையை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கேஷுவலாக லெசன் எடுத்துகிட்டு திரும்பும்போது அங்கே நீங்கள் நிற்கிறீங்க. ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமனுக்கு அப்படியே பயத்தில் அமைதியாக உங்களே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கான். உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ அவன் அப்படியே உங்களே செம்ம ஷாக்காக பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்கள தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஒரு மாதிரி தெளிவாகிட்ட. பையன் நீ எங்கே இருந்த? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டான். பையன் எங்கே இருந்த? இத்தனை வருஷம் எங்கே போயிருந்த? குழந்தை பார்த்தா குழந்தை இருக்கு கையில், பேபி கேர்ள், அவ்வளோ அழகாக இருக்கு அந்த குழந்தை. ஸோ அப்படியே அவன் அந்த குழந்தைய பார்த்து அழுகுறான். ரியலி ரியலி சாரி மேன், சத்தியமாக உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைக்கல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுவான், நான் வேணும்னே பண்ணலவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே நடந்தது உன்னால ஜிம்மன், உன்னோட அப்சஷனால். உன்னால் நான் ஏன் கஷ்டப்படணும்? இது உன்னோட குழந்தை தானே, இதை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு ஒரு வருஷம் அந்த கரேஜ் கிடைக்கல. இன்றைக்கி தான் எனக்கு ஒரு தைரியமாக வந்துச்சு. அதனால தான் இந்த டெசிஷன் எடுத்தேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கொடுக்குறான். கொடுக்குறீங்க நீங்கள். ஸோ அவன் பார்த்துட்டு, பையன் குழந்தை நீ? நானா? நான் வேணும்னு நினச்சிருந்தா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். நீ இவ்வளோ சீப்பானவனை நான் எதிர்பார்க்கல. இங்கேருந்து போகிறேன், இந்த குழந்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம், எப்போவுமே மூஞ்சில் முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஸோ அந்த குழந்தைய அவன் கையில் வாங்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். அப்படியே ஜிமின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தை அவ்வளோ க்யூட்டாக ஜிமினை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் அந்த குழந்தைய லாஸ்ட்டாக பார்த்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு வந்திருப்பான். அந்த குழந்தைய கொடுத்துட்டு அவன் வேகமாக வந்து டக்குன்னு உங்கள் காலில் விழுறான். ஒயன் என்னை மன்னிச்சிருவேன், ப்ளீஸ் ஒயன், என்னை ஏற்றுக்குவேன், ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ஒயன், ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்குறேன், அது என் கூட வந்துடுவேன், என் கூட வந்துடு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க, பயங்கரமாக முறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சிட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுவேன். நீங்கள் அப்படியே பளிச்சுன்னு ஒரு அறை தான். அப்படியே அவன் அப்படியே திரும்பிட்டான். அந்தளவுக்கு அடி. என்ன தைரியம் வந்தா? என்ன எனக்கே தெரியாமல் என்ன டச் பண்ணி இந்த நிலைமையில வந்து நிறுத்திருக்க தெரியுமா? உன்னால என் லைஃபே போயிடுச்சு. திரும்பியும் உன்னை ஏற்றுக்க சொல்கிறியா? இவ்வளோ சீப்பான ஆள் நீ. உன்னை எப்படி என்ன எதுக்கு சொல்கிற? கருத்து போயிடு, மூஞ்சில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. கிட்டத்தட்ட அந்த காலேஜ் அப்படியே தாண்டிட்டீங்க. உங்களை பார்க்கறதா குழந்தைய பார்க்கறதான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடுவாப்பில் நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த குழந்தைய பார்த்துட்டு, குழந்தைங்க கூடுறா. அந்த குழந்தை அழகாக சிரிச்சிட்டு இருக்கு உங்களை பார்த்து, ஜிம்மினை பார்த்து. ஸோ பார்த்தா நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. அப்படியே லைக் ஜிம்மினை மாதிரி இருக்குது. ஆனால் அந்த லைக் லுக் பார்த்தா அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி அந்த குழந்தை அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவன் கண் கலங்கி அழுகிறான். நான் பண்ண தப்புனால அம்மாவோட வாழ்க்கையே போச்சுடா. உன்னை நான் எவ்வளோ ஆசையாக ஒயின் கூட பெற்றுக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் என் குறுக்கு புத்தினால இப்போ என் ஒயனை இழந்துட்டேன். எல்லாமே என்னால் தான், எல்லாமே என்னால் தான், எல்லாமே என்னால் தான். மன்னிச்சிருடா, மன்னிச்சிரு. அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே உட்காந்து அழுகிறான். அவனால் எங்கேயுமே போக முடியல. யாருக்கிட்ட போகிறது? இந்த குழந்தைய வச்சு எப்படி அவன் அடுத்தது மூவ் பண்ணுவான் லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால பண்ணிட்டான். ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்க லவ் அது ட்ரூ. ஆனால் அவன் போன வழி ரொம்ப தப்பு. ஸோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் வாயன் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தானா அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். என் வாயன்கிட்ட திருப்பி வந்துடணும். அதுக்கப்புறம் அப்படியே அவன் வீட்டுக்கு போகிறான். ஸோ அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான்.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பால் குடுக்கறதா? இல்ல அந்த குழந்தை வேற ஏதாவது சாப்பிடுமா? எதுவுமே தெரில அவனுக்கு லிட்ரலி. குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு பசியில. ஸோ அதுக்கப்புறம் அவன் போய் பால் சூடு பண்ணுறான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி குடுக்கறது? பால் புட்டி அவங்க இல்ல. ஸோ உடனே கடைக்கு போய் வாங்கிட்டு வரான். ஸோ ஒரு மாரி பதட்டத்தில என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ அந்த பால் சூடா இருக்கு. அது அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பதட்டத்தில அத அப்படியே சூடா அப்படியே வாயில எடுத்து வைக்க வரான். ஸோ அது வைக்க வரும்போது டக்குனு ஒரு கை பிடிக்குது. அவன் அப்படியே செம்ம ஷாக்ல அப்படியே திரும்புறான். யார் அது? ஏன்னா அவன் வீட்ல தனியா தான் இருக்கான். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாமே வெளியில இருக்கு. ஓகேவா? ஸோ உங்கள மாதிரி தான். அவன் வந்து இங்க தங்கி தான் ப்ரொஃபஸரா இருக்கான். ஸோ அவன் ஒரு லைக் அவனும் ரென்டட் ஹவுஸ் தான். ஸோ அப்படியே அவன் திரும்பி பார்த்தா, அங்க நீங்க தான் நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு பால் கூட குடுக்க தெரியல. நீலாம் குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. அவன் அப்படியே "அயன், ஏன்டி இப்படி பண்ண? சத்தியமா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இந்த புள்ளைய எப்படி பார்த்துக்க போறேன்? நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு. என்ன மன்னிச்சிடு அயன். என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிடு." அப்படியே அழுகுறான். ரொம்ப அழுகுறான். ரொம்ப ஃபீல் பண்றான். சில பேர் வந்து ஏதோ அவசரத்துல தப்பு பண்ணிருவாங்க. ஒருத்தவங்க கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது வந்து எப்படி வந்து இம்பேக்ட் பண்ணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அத இப்ப ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவன் அழுதுட்டு இருக்கான். ஸோ நீங்க அப்படியே பார்த்துட்டு அங்கேயே இது பண்ணி ஒரு மாரி எப்படி சொல்ல, ஜிப்பு வச்ச மாரி போட்டிருப்பீங்க. ஒரு பனியன் மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணி குழந்தைக்கு வந்து அப்படியே பால் குடுக்குறீங்க. அவன் முன்னாடி தான் குடுக்குறீங்க. எந்த ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே குடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். ஒரு குழந்தைக்கு சூடான பால் குடுக்கக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாதா? அப்புறம் என்ன அப்பா நீ? அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன மன்னிச்சிடு மகன். சத்தியமா நான் தெரிஞ்சு பண்ணல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தை கண்டினியூஸா அழுதுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப குழந்தை அழுவக்கூடாது சொல்லுவாங்கல்ல. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தைக்கு பால் நல்லா ஆத்தி தான் குடுக்கணும். இன்னும் புட்டி பால் குடிக்கிற வயசு கூட இல்ல அந்த குழந்தைக்கு. எப்படி நீ குடுப்ப? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஸோ அப்படியே குழந்தை பால் குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுச்சு. சரி நீங்க அப்படியே குழந்தைய அப்படியே படுக்க வைக்கிறீங்க. இங்க பாரு. நீ பண்ணது ரொம்ப தப்பு. ஆனா எனக்காக நீ நெறைய பண்ணிட்ட. அது எனக்கு ரீசென்ட்டா ரிஷிகா சொல்லி தான் தெரிய வந்துச்சு. அப்படியே நீங்க வரத்துக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்ப்போம். ஸோ உங்க நம்பர் கஷ்டப்பட்டு நீங்க எங்க இருக்கீங்க ரொம்ப வந்து தேடியிருப்பா அவ தான். ஏன்னா அவ பண்றதுனால தானே நீங்க இவ்ளோ இது பண்ணியிருக்கீங்க. ஸோ கஷ்டப்பட்டு தேடி உங்க நம்பர கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ உங்களுக்கு கால் பண்ணா நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்திருப்பீங்க. ஹலோ யாரு? வயன்? வயனா ஜெசிகாடி? அப்படியே கட் பண்ண போறீங்க. வயன் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் வயன் ப்ளீஸ் கட் பண்ணிடாதடி. உன்கிட்ட பேசணும்டி. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன வேணும்? என் லைஃப்பை கெடுத்துட்டு, இப்போ என்ன மன்னிப்பு கேட்குறேன்ட்டு நாடகம் ஆட வந்திருக்கியா? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஸோ அவ பார்த்துட்டு, இல்ல இல்ல பையன் என்ன மன்னிச்சிடு. நான் தான் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். உனக்கு உனக்கு ஜிமன் சார் லவ் பண்ணுறது தெரியாது. எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தெரிய வந்துச்சு. நான் தான் உனக்கு இந்த மாதிரி ஃப்ரிக்ஷனல்லாம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது நான் தான். அவர் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ பண்ணி உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சுடி. ஜிமன் சார் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா? தினமும் உன்னை உன்னை உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு எந்த பொருள் பிடிக்கும்? உனக்கு என்ன பண்ணால் பிடிக்கும்னு தினமும் என்கிட்ட கேட்டு உனக்கு பிடிச்சதா பண்ணுவார். நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு, நான் கொடுத்த கிஃப்ட்ஸு, அது எல்லாமே அவர் கொடுத்தது தான். என்னை மன்னிச்சிடுவான். அவர் உன்னை சின்சியராக தான் லவ் பண்ணார். ஆனால் புரிஞ்சுக்கிட்டது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஏதோ அவசரப்பட்டு அவர் உன் கூட நடந்துட்டாரு. அது இவ்வளோ பெரிய விஷயமாகி எனக்கு தெரியல வாயன். என்னால் உன் லைஃப் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அட ஜிமின் சாரை மன்னிச்சிருவேன். அவர் ரொம்ப நல்லவர். அவர் உன்னை அப்ரோச் பண்ண விதம் ரொம்ப தப்பாக இருந்தாலும் அவரோட காதல் உண்மையானதுடி. அவரை மன்னிச்சு ஏற்றுக்கோ. நீ இல்லாமல் அவர் ரொம்பவே ரொம்பவே தவிச்சு போயிட்டாரு. ப்ளீஸ் டி, ஒரு தடவை வந்து பாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடு. அவர் தினமும் வந்து கிளாஸ் எடுக்கும் போது முன்ன மாதிரிலாம் இல்லை. சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, உன்னையே நினச்சிட்ருக்காரு. என்கிட்ட தினமும் வந்து புலம்புவார். என் பிள்ளைக்கு என்னாச்சு, என் வயனுக்கு என்னாச்சு, இப்படியாவது அவள் கிடச்சிட மாட்டாளான்ட்டு. அவர் தேடாத இடமே கிடையாதுடி. ஆனால் நீ எங்கே இருக்கன்னு அவருக்கு க்ளூலெஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சேன். அவருக்கு தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடுவேன் ப்ளீஸ் டி. இது என் மேலே சத்தியம் வேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் டிசிஷன் எடுத்து தான் நீங்கள் மீட் பண்ண வந்திருப்பீங்க. அது எல்லாமே சொல்லும் போது நீங்கள் அப்படியே அவனை சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் காலில் விழுந்துட்டான். என்னை மன்னிச்சிருவேன், மன்னிச்சிரு, ஐ லவ் யூ வேன், ஐ லவ் யூ. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்களுமே ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி, நான் அவனை மன்னிச்சிடுறேன். நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசுவோம். இந்த எல்லாத்தையுமே என்னால் சரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நீ என் கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ஜிமின் வீட்டில் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. பையன் வீட்டில் எப்போவுமே எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல, அந்த மாதிரி தான் அவன் வீட்லேயும் எதுவுமே கேட்கல. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பயங்கரமான அந்த சண்டைலாம் முடிஞ்சு ஸோ உங்களை அதுக்கப்புறம் தான் எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இது முடியறதுக்கே ஒரு 3 மந்த் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜிமின் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்கள் 2 பேருக்கும் செம்மையான ரொமான்டிக் செஷன். ஸோ அப்பப்போ எப்படி சொல்கிறது, ஈவன் தான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் ஸோ உங்கள் மேலே வச்சிருந்த லவ் அவ்வளோ ட்ரூவானது. ஸோ அதனால் நீங்கள் அவனுக்கு ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஸோ ஈவன் தோ நீங்கள் அந்த வே ஆஃப் மெத்தட் அவன் பண்ணது இது பண்ணாலும் ஸோ உங்களுக்கு அந்த ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஷனல் அந்த ஸ்டோரி பைத்தியம். ஸோ நீங்கள் அது வந்து ஏன் நம்ம லைஃப்பில் ஏன் நம்ம புக்கு படிக்கிறது ரியலாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட சொல்கிறீங்க, சரி நீ எப்படி என் கூட அன்னைக்கு வந்து பண்ணியோ ஸோ அந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி நீ வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க சொன்னோன்னே. ஸோ அதே மாதிரி எப்போவுமே வருவாள்ல, ஸோ அந்த மாதிரி நைட்டு அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த மாதிரி வரா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட ஃபிக்ஷனல் இது ரியலாக வந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி அந்த புக்கு படிக்கிறீங்க நீங்கள், அவன் அதே மாதிரி வரான். ஸோ நைட்டு எப்படி மேக்கவுட் செஷன் நடந்ததோ உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது. ஸோ அந்த உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே அந்த இது பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மன்னிச்சு ஏற்றுக்க ஆரம்பித்து இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமே 2 பேருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா, ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. இன்னொன்று சொல்லணும், ஸோ இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஏற்றுந்துருக்கலாம். சில பேருக்கு வந்து என்ன இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நடக்குமா ரியாலிட்டியில், இல்லை வந்து எதுக்கு ஒயின் வந்து ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரியாலிட்டியில் நடக்காது. ஒயின் எதுக்கு ஏற்றுக்கிட்டானா அவன் உண்மையாக தான் லவ் பண்ணான். அவன் வந்து அப்ரோச் பண்ண விதம் தான் தப்பு. மற்றபடி அவன் மேலே வச்சுருக்க லவ், அவளுக்காக எவ்வளோ செஞ்சான், அதெல்லாம் அவன் வந்து இது பண்ணும்போது சரி ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவன் ஏற்றுக்கிட்டான். ஓகேவா, அவள் ஏற்றுக்கிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பேசி ஸோ அவங்க வீட்லேயும் கொஞ்சம் நாளில் ஒத்துந்துருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா குழந்த இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவன் வச்சுருக்க லவ்வை அவள் புரிஞ்சுக்கிட்டா. ஸோ இதனால தான் அவன் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவனை வந்து ஏற்றுக்கிட்டது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள், பர்சனலாக எதுவும் வேணால் எடுத்துகிட்டு போக வேணாம். ஓகேவா, ஸோ ஓகேடா, இந்த கதை எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஓகேவா, பாய் அம்மி, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். சப்போஸ் பர்த்டே அன்றைக்கி போட முடியலன்னா நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட் நான் கண்டிப்பாக போடுறேன், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஐம் ரியலி சாரி.
ஸோ யார் யார் ஜூலையில் பர்த்டே வருதோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஓகேவா? உங்கள் லைஃப்பை நல்லா லீட் பண்ணுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. ஓகேவா? பாய்டா மீ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரங்கே.